ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு அருமையான கதை காற்றில் வரைந்த கோலங்கள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. எழுதியவர் தி. சிவசுப்பிரமணியன் அவர்கள். வாழ்க்கை என்பது சில சமயம் கியூ வரிசை மாதிரி ஆகி போகிறது. தன் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் இது மாதிரிதான் நடந்தேறி இருப்பதாய் கார்த்தீசனுக்கு தோன்றியது. கார்த்தீசன் +2 முடித்ததும் அப்பாதான் அவனை பிஎஸ்சி ரசாயனம் படிக்க சொன்னார். ரசாயனத்திற்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்றார் அப்பா. ஆனால் கார்த்தீசனுக்கு ஏனோ ரசாயனம் பிடிக்காது போயிற்று. அதற்காக அவன் சரிவர படிக்காது இருக்கவில்லை. முதல் வகுப்பில் தேர்வாகி முடித்தான். வழக்கமான முன்மாதிரிகள் போல் தினசரிகள் பார்த்து வேலைக்கு மனு செய்யலானான். இந்த காலகட்டத்தில் இன்டர்வியூ நிமித்தம் நிறைய இடங்கள் செல்ல முடிந்தது. பலதரப்பட்ட மனிதர்களை உணர முடிந்தது. ஆனால் யாவும் கொஞ்ச காலம்தான். சும்மா இருக்க வேண்டாமே என்று அப்பாவுடன் விவசாயம் பார்க்க போக வேண்டி வந்தது. கிராமத்திலேயே வளர்ந்தவன் ஆதலால் பெரிதாய் கஷ்டம் ஏதுமில்லை. வீட்டில் டிராக்டர் வண்டி இருந்தது. அந்த சமயத்தில்தான் ஏதோ காரணங்களாய் டிரைவர் நின்று போக கார்த்தீசன் டிராக்டர் டிரைவர் ஆனான். அதன் பிறகு வாழ்க்கை ஒரு விசித்திர கோணத்தில் திரும்பியது. நேரம் காலம் பாராது உழைக்க வேண்டியிருந்தது. உழைத்த உழைப்புக்கு பலன் இருந்தது. கையில் கொஞ்சம் காசு பார்க்க முடிந்தது. உழைப்பும் அதற்கேற்ற பலனும் ஓரளவு காசும் வாழ்க்கையை நிறைவாக்கியது. அந்த சமயம் வீடு அவனுக்கு பெண் பார்க்க ஆரம்பித்தது. இதில் ஒரு சிக்கல் வந்து சேர்ந்தது. கார்த்தீசன் படித்த பெண்ணையே மனம் செய்ய விரும்பினான். ஆனால் படித்த பெண்ணின் வீட்டார் விவசாயி மாப்பிள்ளைக்கு பெண் தர சம்மதிக்கவில்லை. விவசாயம் எல்லாம் இப்ப சரிபட்டு வராதுங்க. ஒரு காலம் முப்போக விளைஞ்சது, இப்போ அப்படியா? காசு வர்ற மாதிரி வரும், சட்டுன்னு கவுத்துரும். பையன் படிச்சிருக்கான், ஏதோ உத்தியோகத்துல இருந்தான்னா நம்பி பொண்ணை தரலாம், கோச்சிக்கப்படாது. பொண்ணை பெத்தவன் நிலையில இருந்து பார்த்தா உங்களுக்கே புரியும். எல்லாரும் தவறாது இதையே சொன்னார்கள். அரசு உத்தியோகம் இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை, தனியார் வேலை செய்தாலும் சரிதான். ஆனால் விவசாயம் என்பது சரிப்படாத விஷயம் என்று கூறினார்கள். கல்யாணம் தட்டிக்கொண்டே போயிற்று. இந்த குளறுபடியில் வேறு பல சிக்கல்கள் முளைத்தன. டிராக்டர் வருமானம் முழுக்க செலவு செய்ததில் பேங்கில் கட்ட வேண்டிய தவணை கட்ட இயலாது போயிற்று. கடன் நெருக்க ஆரம்பித்தது. வண்டியில் ரிப்பேர், அது இது என நிறைய செலவுகள் வந்தது. தவிரவும் இந்த முறை வாழை தோட்டத்தில் காற்று வீசி எல்லாம் சாய்ந்து விட பெரு நஷ்டமாகி போயிற்று. வாழை வாழவும் வைக்கும், தாளவும் வைக்கும் என்பதை உண்மையாக்கிற்று. பேசாமல் வண்டியை விற்று கடனை அடைக்கலாம் என்று வீடு தீர்மானித்தது. வேதனையுடன் கார்த்தீசன் அதற்கு சம்மதம் தர வேண்டியதாயிற்று. வண்டி விற்று கிடைத்த காசில் கடனை அடைத்து மீதி காசுடன் கார்த்தீசன் உத்தியோகம் தேடி சென்னைக்கு போக வேண்டியதாயிற்று. சென்னை என்கிற பெருநகரத்தில் எளிதாய் வேலை கிடைத்து விட்டது. ஆனால் சம்பளம் சொற்பம். பொறுமையாய் இருப்பின் 4-5 வருடங்களில் வேலை நிரந்தரமாகி ஓரளவு காசு கையில் வரும் என்று சொல்லப்பட்டது. வாஸ்தவம்தான். 22 வயதில் அவ்விதம் இருந்திருப்பின் 27 வயதில் ஒரு நிலைக்கு வந்துவிட முடியும். ஆனால் வேலைக்கு சேரும் போதே வயது 27 முடிந்து விட்டது கார்த்தீசனுக்கு. வாழ்க்கையில் ஒரு பொசிஷனுக்கு வர 32 வயதுக்கு மேல் ஆகிவிடும். அதன் பிறகு திருமணம் செய்து குழந்தைகள் பெற்று கார்த்தீசனின் கவலை அதிகமாயிற்று. வேறு வழி இல்லை, இதுதான் விதி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டி வந்தது. ஆயினும் வாழ்க்கை என்பது இனிப்பும் கசப்புமான விஷயம். வாழ்வில் முன்னேற சந்தர்ப்பம் மறுபடி ஒரு முறை கதவு தட்டியது. கார்த்தீசனின் அக்காள் கணவன் வழியாக. கார்த்தீசனின் அக்காள் கணவன் மத்திய ரிசர்வ் போலீஸில் ASI ஆக இருக்கிறார். அதன் சென்னை குவார்டர்ஸுக்குள் ஒரு காய்கறி கடை வைக்க வாய்ப்பு வந்தது. வேலை பார்ப்பவரின் சிபாரிசு இருந்தால் வாய்ப்பு எளிதில் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது. அதற்கு அதிக முதலீடு தேவையில்லை. 10,000 ரூபாய் இருந்தால் போதும், கடை துவங்கி விடலாம். மிக எளிதானது அது. தொழில் போட்டி கிடையாது. நிச்சயம் வியாபாரம் ஆகிவிடும். முனைந்து செயல்பட முன்னேறி விடலாம். கார்த்தீசனுக்கு மறுபடியும் நம்பிக்கை துளிர்த்தது. படிச்சவன் காய்கறி கடை வைக்கலாமா? உறவு ஜனம் கேட்டது. வேற என்ன செய்யறது? பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா படிப்புக்கேத்த வேலை இல்லையே, முன்னேற வாய்ப்பு இல்லையே. அதுக்காக நம்பிக்கை இழந்துடுறதா? உன் பயோடேட்டாவை கொடு, எனக்கு தெரிஞ்ச இடத்துல முயற்சி பண்றேன், கண்டிப்பா வேலை கிடைக்கும். எப்போ? 40 வயசுக்கு மேலையா?
இதுதான்டா, இந்த வாய்க்கொழுப்பு தான் உன்னை முன்னேற விடல. போய் காய்கறி வியாபாரம் பண்ணு, கஷ்டப்படு. எனக்கு என்ன வந்தது? நல்லத சொன்னா இதான் கதி. உறவு சீறியது. இது இவ்விதம் என்றால் கார்த்தீசன் வீடும் எதிர்ப்பு காட்டியது. அதெல்லாம் கடைய வேணாம், ஒண்ணு வேணாம். பேசாம உத்தியோகம் பார்க்க சொல்லு. இதுலயே இருந்தா பர்மனன்ட் ஆயிரலாமாமா. விசாரிச்சதுல சொன்னாங்க, பேசாம வேலைய பாரு. அப்புறம் வேலை பார்க்கிற பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சுட்டா 2 பேரும் சேர்ந்து சமாளிச்சுக்குவீங்க என்று உபதேசம் வழங்கப்பட்டது. கார்த்தீசனுக்கு விழிப்பு தட்டிய போது மணி 6:45. 10 மணிக்குத்தான் ஆபீஸ். இன்னும் முழுசாய் 3.25 மணி நேரம் இருக்கிறது. சோம்பலாய் இன்னும் கொஞ்ச நேரம் படுக்கையில் புரண்டு பிறகு எழுந்து குளித்து வேலைக்கு கிளம்பினான். 10 மணிக்கு ஆபீஸ் சென்று கையெழுத்திட்டு வேலை பார்க்க ஆரம்பித்த அரை மணியில் நீளமாய் கொட்டாவி விட்டான். சாயங்காலம் ஒரு இடத்துக்கு பொண்ணு பார்க்க செல்ல வேண்டியிருக்கிறது. பெண் உத்தியோகம் பார்க்கிறதாம். டீச்சர் வேலை. மாசம் எவ்வளவு வரும்? என் சம்பளமும் அவள் சம்பளமும் சேர்த்து எப்படி குடித்தனம் நடத்தலாம்? கணக்கு போட தொடங்கினான் அவன். அவ்விதம் கணக்கு போடும் போதே அந்த பெண் எப்படி இருப்பாள் என்று கனவு காண துவங்கினான் கார்த்தீசன். கார்த்தீசனுக்கு வயது 35. இந்த கதை 15/9/1996 கல்கி இதழ்ல சிறுகதையாக வெளிவந்தது. கடைசி வரியில அவனுக்கு வயது 35ன்னு முடிச்சது நான் என்னுடைய கற்பனையில. மற்ற கதை ஃபுல்லாவே அவர் எழுதினதுதான். சிவ சுப்பிரமணியம் அவர்கள் எழுதின கதை. நன்றி.